இல்ல மக்கள், எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்ல. இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்ல கேப்டன் ஆகிற நபருக்கு அந்த வாரத்துக்கான பவர்ஸ் தானே கிடைக்கும். அந்த வாரம் ஃபுல்லா வீட்டை டாமினேட் பண்றது, அந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், இந்த மாதிரி பவர்ஸ் தானே கிடைக்கும். அதென்ன முதன்முறையா கேப்டனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ நடக்குது? இந்த பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி தலைகீழ போயிட்டு இருக்குது. கேப்டனுக்கு நீங்க பவர் தானே கொடுக்கணும், அது எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ வளரிட்டு இருக்க கேப்டனுக்கு பனிஷ்மெண்ட் சரக்கரக்க போட்டு வளரியான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நமக்கு அந்த பழக்கம் கிடையாது ப்ரோ. சத்தியமா சொல்றேன், அந்த பழக்கம் நமக்கு கிடையாது. ப்ரோமோல பார்த்தேன், ப்ரோமோல பார்த்தோன்னே ஆடி போயிட்டேன். இது என்னடா கேப்டனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி பயங்கரமா கொடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ. ஸோ இப்போ ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ வந்திருக்கு, ஓகேவா? அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து கேப்டன்சிக்கான ஃபைனல் ரவுண்ட் நடக்குது. கேப்டன்சிக்கான ஃபைனல் ரவுண்ட் நடக்குது. அதில் 3 பேர் கலந்துப்பாங்க. யாரு? பிரவீன்ராஜ், ஆதிரை, துஷார். இந்த 3 பேர் கலந்துக்க போறாங்க. பட் நம்ம நேத்து என்ன நினைச்சோம்? நேத்துக்கான டாஸ்கே ஃபயரா இருந்தப்போ அப்போ ஃபைனல் ரவுண்ட் அப்படிங்கும்போது பயங்கர ஃபயரா வச்சிருப்பாங்க. சொல்ல முடியாது, பெரிய ரவுண்டில் தீய கொளுத்தி அந்த தீக்குள்ளோடி அப்படி குதிக்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபயரான டாஸ்க்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று நம்ம ரொம்ப ஹைப்ல இருந்தோமா இல்லையா? கண்டிப்பா இருந்தோம். ஏன்னா நேத்துக்கான டாஸ்க் அப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டாஸ்க் என்ன தெரியுமா? ரொம்ப சப்பையா கொடுத்து வச்சிருக்காங்க. பட் சப்ப டாஸ்க்ல பயங்கரமான ட்விஸ்ட் வச்சு அந்த டாஸ்க்ல வின் பண்ற கேப்டனுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சிருக்குது. என்ன ப்ரோ சொல்ற? தெளிவா சொல்லுனா, ஆக்சுவலா அந்த 3 பேர் இருக்காங்களா, அந்த 3 பேருக்கும் ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகணும். ஆக்டிவிட்டி ஏரியால 3 பொருட்கள் இருக்குது, ஓகேவா? ஒரு மாஸ்க் இருக்குது, ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்குது, ஒரு கருப்பு கலர் துணி இருக்குது. மாஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா, மாஸ்க்கை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் ஃபுல்லா நீங்க மாஸ்க் போட்டுட்டே தான் சுத்தணும். அந்த மாஸ்க் உங்க மூஞ்சிலே இருக்கணும். மாஸ்க்கை நீங்க கலட்ட கூடாது. அங்க ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்குது. அந்த ஒயிட் ஷர்ட் எடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் அந்த யூனிஃபார்ம் நீங்க போட்டுட்டே சுத்தணும். அதுதான் உங்களுக்கான யூனிஃபார்ம், ஓகேவா? அதை நீங்க கலத்த கூடாது, அதை போட்டுட்டே சுத்தணும். அதே இந்த கருப்பு துணி எடுத்தீங்கன்னா அதை வாயில கட்டிக்கணும். நீங்க பேசவே கூடாது. அடுத்த வாரம் நீங்க பேசவே கூடாது. அதுதான் அங்க இருக்க டாஸ்க், ஓகேவா? இதுல இந்த 3 பேரும் போய் துணிச்சலான முடிவு எடுக்கணும். நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துணிஞ்சு நீங்க முடிவு எடுக்கணும். ரொம்ப தைரியமா முடிவு எடுக்கணும். ஏன்னா சும்மா கிடையாது. மாஸ்க் போட்டு சுத்துறதும் கஷ்டம் தான், வாயை பொத்திட்டு பேசாம சுத்துறது கஷ்டம் தான், ஓகேவா? சோ இந்த வகையில் அவங்க துணிச்சலான முடிவு எடுக்கணும். ஆனா இங்க இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க முடிவெடுத்து ஒரு பொருட்கள் எடுக்கிறாங்கல்ல, எடுத்துட்டு இங்க லிவிங் ஏரியாக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்க உள்ள ஹவுஸ்மேட்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்களாம். யாரு ரொம்ப துணிச்சலான முடிவு எடுத்திருக்கா, ரொம்ப தைரியமான முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்களாம். இது என்னங்க நியாயம்? என்ன நியாயம்? கேப்டன்சி டாஸ்க்னா அவங்க தானே வின் பண்றது, அது எப்படி நீங்க செலக்ட் பண்றது? சரி, ஓகே, அதை கூட மண்ணடி தட்டுறீங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆதிரி அவர்கள் மாஸ்க் எடுத்துக்கிட்டாங்க, ஓகேவா? நான் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதிரி அவர்கள் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. பிரவீன்ராஜ் அவர்கள் அந்த ஒயிட் ஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக அந்த வெள்ளை சட்டையிலே சுற்றணும், அப்போ நான் சட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டம்மியான ஒரு விஷயம் அந்த ஒயிட் ஷர்ட் தான். அந்த ஒயிட் ஷர்ட்டை எடுத்தாச்சு. அடுத்ததா துஷார் அவர்கள் அந்த கருப்பு கலர் துணி எடுக்கிறாப்புல. கருப்பு கலர் துணி என்ன? அடுத்த வாரம் ஃபுல்லாக பேசவே கூடாது, வாயை திறக்கவே கூடாது. கருப்பு துணி அவங்க வாயில தான் இருக்கணும். வாயை திறக்க கூடாதா, பேசக்கூடாதா, பேசவே கூடாது, ஓகேவா? அதுதான் அங்கே போட்டு வச்சிருக்கு. ஸோ துஷார் கருப்பு கலர் துணி எடுத்தாச்சு. ஸோ 3 பேரையும் லிவிங் ஏரியா கூட்டு வந்தாச்சு. உங்களுக்கே தெரியும் இங்கே பயங்கரமான முடிவு யார் எடுத்திருக்கான்னா துஷார் தான், ஓகேவா? அந்த வெள்ளை சட்டை வேஸ்ட். வெள்ளை சட்டையை நம்ம ஃபர்ஸ்டே ஒதுக்கிடலாம். ஏன்னா அது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, அது துணிச்சலான முடிவே கிடையாது. அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஸோ பிரவீன்ராஜை ஒதுக்கிடலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது நம்ம ஆதிரை, துஷார். இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆதிரே இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு பிடிக்காது. கரெக்டா இல்லையா? ஆதிரே இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது ஆதிரே செலக்ட் பண்ணாங்கன்னா ஆதிரே வந்து அடுத்த வாரம் கண்டிப்பா வச்சு நம்ம எல்லாரும் செஞ்சிருவான்னு சொல்லிட்டு ஆதிரே செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆதிரே மாஸ்க் எடுத்திருக்காங்க, அடுத்த வாரம் ஃபுல்லா மாஸ்க் போடணும். ஸோ எல்லாருமே சேர்ந்து துஷாரை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் தான் ரொம்ப துணிச்சலான முடிவு எடுத்திருக்காரு. அடுத்த வாரம் ஃபுல்லா பேசாம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப துணிச்சலான முடிவு தான். அப்ப நாங்க துஷாரை செலக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து துஷாரை செலக்ட் பண்ணியாச்சு. துஷார் தான் அடுத்த வாரத்துக்கான கேப்டன், அதாவது தலை, ஓகேவா? அவரை தலைன்னு தான் நம்ம கூப்பிடணும். ஸோ தலை அவரை வந்து கொண்டாடி தலையிலெல்லாம் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டே போய் தலை ரூமில் கொண்டு படுக்க போட்டாங்க. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, தலை ரூமில் கொண்டு படுக்க போட்டிங்களே, அந்த தலை நாளைக்கு பேசுமா? அந்த தலை நாளைக்கு எதுக்கு? அந்த தலை ஆடுறதே வேஸ்ட் தானே, அது பேசவும் செய்யாது. அது எப்படி இந்த டாஸ்க்கை நடத்தி கொண்டு போக போகுது? அடுத்த வாரம் எப்படி இந்த வீட்டை வந்து மேனேஜ் பண்ண போகுது? ஏங்க, ஒவ்வொரு சீசன்லையும் கேப்டன் ஆகிற நபர் என்னதான் வாய் பேசினாலுமே அந்த வாரத்தோட கடைசியில் அந்த கேப்டனா வேஸ்ட்டுங்க, ஒன்றத்துக்கு ஆக மாட்டாரு, அவர் எதையுமே சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து அடிக்க தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இவர் சும்மாவே பேச மாட்டார். துஷாரை பொறுத்தவரைக்கும் சும்மாவே பேச மாட்டார். அப்போ துஷாரை கொண்டு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கும் போது அவர் ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார் பேசாம. ஆனால் எப்படி இந்த வீட்டை வேலை வாங்க போறாரு? எப்படி வேலை வாங்குவார்? சும்மா இப்படி வாயை பற்றி இப்படி இங்கே போறாரா என்ன? சாரி காய்ஸ், இதை நான் பண்ணது யாராவது ஹர்ட் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் அந்த டாஸ்க்கு தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? வாயை பொத்திட்டு ஊமை மாதிரி கத்திட்டே கிடப்பாரா?
அது எப்படி அடுத்த வாரம் ஃபுல்லா ஊமையா இருப்பாரா? ஒருவேளை பேசினா என்ன ஆகும்? அவருக்கான கேப்டன்சி பதவியை பிடுங்கிடுவீங்களா? ஸோ இங்க ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா சும்மாவே அப்படி தானே, ஏதோ ஒரு டாஸ்க் வச்சு ஒரு பவரை கொடுத்தா அந்த பவரை கொஞ்சம் தப்பா யூஸ் பண்ணிட்டு அந்த பவரை பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அந்த வகையில் இவர் பேசிட்டாருன்னா ஒருவேளை கேப்டன்சியை பிடிங்கிடுவாங்களா? அது தெரியல, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ துஷாரை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் நான் எங்க அக்கா விஜய் பார்வதியை மிஸ் பண்றேன். நேத்து விஜய் பார்வதி அவர்கள் கண்டிப்பா அந்த டாஸ்க்ல ஜெயிச்சிருந்திருக்கணும். டாஸ்க்ல ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வந்து அந்த கருப்பு கலர் துணி எடுத்திருந்தா அடுத்த வாரம் நம்ம நிம்மதியா லைவ் பார்த்திருக்கலாம் गाइस. சத்தியமா சொல்றேன், அடுத்த வாரம் நம்ம நிம்மதியா லைவ் பார்த்திருக்கலாம். வீட்டுக்குள்ள நல்ல ஒரு கேப்டன் கிடைச்சிருப்பாங்க, வீட்டுல எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க, நம்மளும் நிம்மதியா இருந்திருப்போம். ஸோ அந்த இடத்துல ஒரு நூலிலும் மிஸ் ஆயிடுத்து, விஜய் பார்வதி தப்பிச்சிட்டாங்க. சரி, இருந்தாலும் இப்போ துஷார் அவர்கள் செலக்ட் ஆயிட்டார். துஷார் எப்படி இந்த வீட்டை மேனேஜ் பண்ண போறாரு? அவருக்கு கையில தான் பரம்பு கொடுக்க போறீங்களா? கம்பு வச்சுட்டு சுத்துவாரா? வேலை கம்போட சுத்துவாரா? எப்படிங்க இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க? இது கேப்டன்சிக்கான பவர் மாதிரியே தெரியலையா? இது ஒரு பனிஷ்மெண்ட், லிட்டரலி ஒரு பனிஷ்மெண்ட். இதை வந்து என்னங்க நீங்க பிக் பாஸ் டீம் என்ன நிலைமையில இருக்கீங்க? சத்தியமா சொல்லுங்க, உண்மையாவே கரெக்டாக தான் இருக்கீங்களா காய்ஸ்? எல்லாம் ஓகேவா? இல்லை ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நம்ம சைட்லேருந்து ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஏதோ குழம்பி போய் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேப்டனே அடிச்சு படுக்க போட்டிருக்கீங்க, அதுக்கு இந்த வீட்டில் கேப்டனே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எப்படி நடக்க போகுது, எப்படி இந்த வீட்டை மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு சுத்தமாக தெரில. இது எனக்கு தெரிஞ்சு ஏதோ இருக்கும் ப்ரோ, ஏதோ ட்விஸ்ட் இருக்கும். வெறுமனைக்கு கருப்பு துணியை மட்டும் கட்டிட்டு சுற்ற வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசாமல் கடத்த முடியாது ப்ரோ, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். பட் துஷாருக்கு அது ஈஸி தான். அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள பெருசாக பேச மாட்டேங்காரு. பேசுகிற ரெண்டே நபர், அந்த அரோரா அடுத்த வியானா, 2 பேர்ட்ட மட்டும் தான் பேசுகிறார், மற்றபடி பெருசாக பேச மாட்டேங்காரு. அவருக்கு அது ஈஸி தான். ஆனாலும் ஒரு கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டம் தானே? கரெக்டாக இல்லையா? ஒரு கேப்டன் பார்க்கும்போது கஷ்டம் தானே? ஸோ அந்த வகையில் என்ன நடக்க போகுன்னு எனக்கு தெரில. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே புரியலன்னு சொன்னது கடைசி வரைக்கும் அப்படியே தான் வரும் போல. நம்ம கூட ஒன்றுமே புரிய மாட்டேங்குது காய்ஸ், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த டாஸ்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்ஃபேர். ஏன்னா இவ்வளோ டாஸ்க்கை பயங்கரமாக அவங்கள ஆட வச்சு கொண்டு வந்துட்டு கடைசியில் நீங்கள் வந்து தைரியமான முடிவெடுங்க. அதை நீங்கள் யார் தைரியமான முடிவெடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுக்கிறோன்னு சொல்கிறது வந்து இது எப்படின்னு எனக்கு தெரில. ஓகேவா? நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம். அங்கே இருக்க 3 பேருமே நல்லா டாஸ்க் ஆடக்கூடிய ஆட்கள் தான். நல்ல ஒரு டாஸ்க் அங்கே வச்சு மாற்றி சண்டை போட விட்டுருந்தீங்கன்னா விறுவிறுப்பாகவும் இருந்திருக்கும். யார் நல்ல டாஸ்க் ஆடுவா, அடுத்த வாரங்களில் யார் பெஸ்ட் கொடுப்பா அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கேப்டன் ஆகிற ஒரு நபர் வந்து டிசர்வான ஒரு ஆளாகவும் நமக்கு ஃபீல் ஆவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணியிருக்குது ஏதோ ஒரு டம்மியை தூக்கி ஒரு ரூம்குள்ள கொண்டு அடைக்கிறீங்க. ஏன்னா தலை ரூம்னு சொல்லி ஒரு ரூம் கொடுத்துருவாங்க, அங்கே தான் நம்ம தலை படுத்து கிடக்கும். அந்த ரூமை விட்டு எந்திரிச்சு வராது எனக்கு தெரிஞ்சுட்டு சம்முன்னு அங்கேயே படுத்து கிடந்து இப்படின்னு நடக்க போறாரு. அதுதான் நடக்க போகுது காய்ஸ். அடுத்த வாரங்கள் அதான் நடக்க போகுது. இந்த டாஸ்க்கை பற்றிய உங்களுக்கான ஒப்பீனியன், இந்த டாஸ்க் ஃபேரா இல்லை இந்த டாஸ்க் கடு மொக்கையா இருக்கா, இல்லை இப்படி ஒரு டாஸ்க் வச்சதுக்கு இவனை சும்மாவே இருந்திருக்கலாமா? இதை பற்றிய உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த டாஸ்க் ஃபேரே கிடையாது, அன்ஃபேர். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த டாஸ்க் வச்சிருக்கிறது நீங்கள் சும்மாவே இருந்திருக்கலாம். அடுத்த டாஸ்க் வந்து நீங்கள் பேசாமல் இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி கமெண்டில் போட்டுட்டு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருங்க. அடுத்த வீடியோ வரும், அதையும் பார்த்து அதையும் லைக் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. அவ்வளோதான் காய்ஸ். அப்படியே தொடர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா பிக் பாஸ் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு அருப்புன்னு போயிட்டே இருக்குது. எங்கள் அக்கா விஜய் பார்வதி மட்டும் கொஞ்சம் பேசுகிறத கம்மி பண்ணிட்டாங்கன்னா மேபி லைவ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டை போடுறத நம்ம பார்க்கலாம், ஆனால் பேசிக்கிட்டே இருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் வெறுப்பாக இருந்த மாதிரி இருக்கு காய்ஸ். யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, மனசுக்குள்ளே இருந்த குமுறலை வெளியே சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நம்ம காந்திஜி தான் சூஸ் பண்ணார் துஷாரை. பார்க்கலாம் காய்ஸ் என்ன நடக்குன்னு.